அனைவருக்கும் இனிய வணக்கம். அகத்தியன் அகாடமி. இப்போ நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஜாதி சான்றிதழ் மற்றும் ஃபோட்டோ குறித்த சந்தேகங்கள் நிறைய இருந்துச்சு. ஜாதி சான்றிதழ் எப்படி கேட்டிருந்தீங்கன்னா, என்கிட்ட பழைய 2014 வாங்கின ஜாதி சான்றிதழ் இருக்குது. இப்போ நான் புதுசாக ஒன்று ஆன்லைனில் பதிவு பண்ணி வாங்கியிருக்கேன். அதுக்கு நான் புதுசாக பதிவு பண்ணது போடவா இல்லை பழசு பதிவு பண்ணது போடவான்னு கேட்டீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், பழசையை அப்லோட் பண்ணுங்கள், புதுசெல்லாம் அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பழசில் இருந்த டேட் தான் மோஸ்ட்லி என்டர் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு புது ஜாதி சான்றிதழ் அவசியம் இல்லை. சப்போஸ் தொலைஞ்சிருந்தால், என்னுடைய ஜாதி சான்றிதழ் தொலைஞ்சு போச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் புதுசு அப்லோட் பண்ணணும். சார், ஜாதி சான்றிதழுங்கிறது எப்போவுமே ஒன்று தான் சார். நீங்கள் ஒரு வேளை கவர்மெண்ட் கெசட்லேயே இப்போ பிசி அப்படிங்கிற கேஸ்ட் எம்பிசின்னு மாற்றிருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசிங்கிறதே எஸ்டின்னு வாங்கியிருந்தாலோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடைபெற்று அது அரசிதழில் வெளியிடப்பட்டிருந்தால் மட்டும்தான் நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கிறத அப்லோட் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் இருக்கிற பழசாக அது 2014 வாங்கினாலும் சரி, 2000 வாங்கியிருந்தாலும் சரி, 1980s வாங்கியிருந்தாலும் சரி, உங்களுடைய கம்யூனிட்டி பெயர் மாறாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பழசையே அப்லோட் பண்ணலாம். எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஃபோட்டோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்கிட்ட பழைய ஃபோட்டோ இல்லை சார்னு சொல்லிவிட்டு, சாஃப்ட் காப்பி இருக்கவங்க அந்த ஃபோட்டோவை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு சேவா மையத்தில் கொடுத்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்றவங்க வேறு ஃபோட்டோ, அதாவது ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃபிஸ், பழைய ஃபோட்டோக்கும் இதுக்கும் நல்லா மேட்ச் ஆகும். சில சேஞ்சஸ் இருக்கலாம், அது இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ எடுத்த ஃபோட்டோ கூட தாராளமாக அப்லோட் பண்ணலாம் சார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பழைய ஃபோட்டோ இருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், அதுக்காக தான் நாங்கள் சொன்னோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஏபிடி டெக் 2014 அப்படிங்கிற மெயிலுக்கு நான் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தேன் சார். எனக்கு இன்னும் மெயில் வரலன்னு சொல்லியிருந்தீங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ் சார். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 மெயில்ஸ்க்கு மேலே போகும். அவங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க முடியும். ஸோ உடனே யாருக்கும் ரிப்ளை வராது. ஆக்சுவலாக ஒரு 3 or 4 days வெயிட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மெயிலுக்கு நீங்கள் டெய்லி ரெகுலராக மெயில் செக் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 அல்லது 4 நாட்களுக்குள் உங்களுக்கு மெயில் வந்துடும். இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். அவர் எனக்கு சார் ரிப்ளை வந்துடுச்சுன்னு சொல்லி கமெண்ட்லேயும் தெரியப்படுத்தியிருந்தார். ஸோ யாரும் வருத்தப்பட வேண்டாம், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரிப்ளை வரும். அதே மாதிரி சிவி அப்லோட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு அன்றைய தினத்தில் சிவி நீங்கள் எப்படியெல்லாம் அப்லோட் பண்ணீங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மற்ற போட்டியாளர்களுக்கும் அது உதவியாக இருக்கும். இது எங்களுடைய அகத்தியன் அகாடமி சார்பில் உங்களுக்கு நாங்கள் வைக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அப்லோட் பண்ணவங்க எல்லாரும் உங்கள் பெயர் கூட வெளியிடணும்னு அவசியம் இல்லை சார். நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணீங்க, அதுக்கு என்னென்ன லெட்டர் கொடுத்தீங்க, பெட்டர் நீங்கள் அப்லோட் பண்ண லெட்டர் ஃபார்மேட் கூட நீங்கள் டைப் பண்ணி முடிஞ்சால் டைப் பண்ணி அனுப்புங்க. இல்லைனா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றிகளுடன் அகத்தியன் அகாடமி. இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள், என்ன சந்தேகனாலும் தயங்காமல் கேளுங்க. 24 hours உங்களுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு உதவி செய்ய. அதனால் பயம் வேண்டாம், தைரியமாக நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். சிலர் கேட்டிருந்தீங்க, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வச்சு அப்ளை பண்ணிட்டேன் சார், ப்ரொஃபஷ்னல் பண்ணலாமா இல்லை கான்வெகேஷன் பண்ணலாமான்னு. நீங்கள் கன்சாலிடேட்டட் இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க. ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். அது பின்னாடி ஸ்கேன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தாராளமாக ப்ரொஃபஷ்னல் அப்லோட் பண்ணுங்கள். இதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி எப்படியும் இன்னொரு வெரிஃபிகேஷன் இருக்கும். ஒரு எப்படியும் ஒரு 15 டேஸ்க்கு ஒரு வெரிஃபிகேஷன் நடப்பாங்க. லாஸ்ட் டைம் குரூப் 2 ஏலும் அதுதான் நடந்துச்சு. ஒரு 70% போட்டியாளர்களை நேர்லேயே வர வச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஏதாவது தவறு அதில் நீங்கள் ஏதாவது நம்பர்ஸோ ஏதோ தவறாக குறிப்பிட்டிருந்தீங்கன்னா அது அங்கே அவங்க உங்கள் அப்ளிகேஷனில் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க.
இது வந்து போன குரூப் 2A சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நேர்லேயே போயிட்டு வந்தவங்க சொன்ன பதில். எந்த ஒரு பயமும் தேவையில்லை சார். எதுவும் வந்து உங்களை திட்டுறதோ இல்லை ரிஜெக்ட் பண்ணிடணும் அவங்க சொல்லவே மாட்டாங்க. மோஸ்ட்லி உங்களை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நினைக்கவே மாட்டாங்க. பயப்படாமல் இருங்க. நன்றி, வணக்கம்.